கடந்த அத்தியாயத்தில் நாம் ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதர்களின் குடியேற்றம் மற்றும் விவசாயம் பற்றி அறிந்தோம். விவசாயம் வளர்ந்ததன் மூலம் உற்பத்தி அதிகரித்தது மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வர்த்தகம் செய்ய வேண்டியிருந்தது. இந்த வர்த்தகத்தின் மூலம் பரிமாற்றம் மற்றும் அரசியல், சட்டம் போன்ற அமைப்புகளின் தேவைகள் உருவானன. புதிய கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகள் வளர்ந்தன. இந்த வீடியோவில் யம்னாயா நாகரிகத்தின் மக்களின் வாழ்க்கை முறை, அவர்களின் குடியேற்றம் மற்றும் குடியேற்றத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி பேசுவோம். யூரேஷியன் ஸ்டெப்ஸ் என்ற பரபரப்பான காடுகளில் ஒரு குடியேற்ற குழு வளமானது இப்போது ரஷ்யா, உக்ரைன் மற்றும் கஜகஸ்தானில் உள்ளது. அவர்கள் குதிரை ஓட்டுநர்கள், மாட்டுப் பண்ணையாளர்கள், போராளிகள், திறமையான பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் ஆவார்கள். இந்த பரபரப்பான ஸ்டெப் குடியேற்ற வாழ்க்கை முறைக்கான சிறந்த இடமாக இருந்தது. இது குதிரைகள், ஆடுகள் மற்றும் மாடுகளை வளர்ப்பதற்கும் இடம்பெயர்வதற்கும் ஏற்றது. அவர்களின் குதிரை ஓட்டும் திறமை அவர்களை தொலைதூர பயணங்களை செய்யக்கூடியவர்களாகியது. கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளுக்குள் கஜகஸ்தானின் போடை கலாச்சாரத்தில் குதிரைகளை வளர்க்கத் தொடங்கினர் மற்றும் இது யம்னா மக்கள் மூலம் முழுமையாக வளர்க்கப்பட்டது. குதிரைகள் அவர்களுக்கு நீண்ட தூர பயணம், வர்த்தகம் மற்றும் போரில் முக்கிய இடத்தை வழங்கின. அவர்களின் உணவு புரதம் நிறைந்ததாக இருந்தது. அதில் இறைச்சி, பால் பொருட்கள், தானியங்கள் மற்றும் லாக்டோஸ் சகிப்பு தன்மை போன்ற மரபணு பண்புகள் அவர்களின் ஆரோக்கியத்தில் பங்களித்தன. யாமனா கலாச்சாரம் ஒரு சிக்கலான சமூக அமைப்பாக இருந்தது. அவர்களின் சமூகத்தில் தெளிவான சடங்குகள் இருந்தன மற்றும் தலைவர்கள் மற்றும் போராளிகள் மதிக்கப்பட்டனர். இந்த அமைப்பு அவர்களின் புதைக்கப்படும் மரபுகளில் தெளிவாக காணப்படுகிறது. குழிக்கல்லறைகள் அல்லது குர்கான், அதில் ஆயுதங்கள், குதிரையின் எலும்புகள் மற்றும் மண் பாத்திரங்கள் இருந்தன. இந்த கல்லறைகள் வெறும் சமாதிகள் அல்ல, அவை பண்பாட்டு வெளிப்பாடுகள். பண்டைய ஆய்வாளர்கள் இந்த சமாதிகளிலிருந்து பழங்கால DNA சேகரித்து யம்னா மக்களின் மரபணு பாரம்பரியத்தை நவீன ஐரோப்பிய மற்றும் தென் ஆசிய மக்களுடன் இணைத்துள்ளனர். சுமார் 3000 கிலோமீட்டர் யாமனாய மக்கள் ஸ்டெப்ஸ் பகுதியிலிருந்து ஐரோப்பா மற்றும் தென் ஆசியாவுக்கு புலம்பெயரத் தொடங்கினர். இந்த புலம்பெயர்ச்சி இந்தோ யூரோப்பிய மொழிகளின் பரவலுக்கு அடித்தளமாக இருந்தது. இந்தோ யூரோப்பிய மொழிகள் ஒரு பொதுவான மூலமான புரோட்டோ இந்தோ யூரோப்பிய மொழியிலிருந்து உருவானவை மற்றும் யம்னாயா இடம்பெயர்ச்சிகளுடன் இந்த மொழிகள் ஐரோப்பாவில் லத்தீன், ஜெர்மானிக் மற்றும் ஸ்லாவிக் மொழிகளில் பரவின. மேலும் தென் ஆசியாவில் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் பரவின. மரபணு ஆய்வுகள் காட்டுகின்றன, நவீன ஐரோப்பியர்களில் சுமார் 50% யம்னாயா வம்சத்தை கொண்டவர்கள் மற்றும் தென் ஆசியாவிலும் இதன் முக்கியமான மரபணு பங்களிப்பு உள்ளது. இந்தியாவில் இவர்களின் ஜீன்கள் பெரும்பாலும் பிராமணர்களில் காணப்படுகின்றன. அவர்கள் ஒரு சமூக குழுவாகும். பிராமணர்கள் 60-70% R1A Y குரோமோசோம் காணப்படுகிறது. இது வேகிஷ் நரசிஹன், டேவிட் ரைச், யோசிப் லாஜரிட்டிஸ், நிக் பேட்டர்சன், டயானா ஜி, மஹால் மற்றும் ஹார்வர்ட் மற்றும் மேக்ஸ் பிளாங்க் நிறுவனங்கள் போன்ற குழுக்களால் கண்டறியப்பட்டது. யாமனாயா குடியேறல் ஐரோப்பாவின் புதிய கல்லற்கால வேளாண் சமூகங்களுடன் கலந்து கொண்டது.
யாமனாயா மக்கள் குதிரை கலாச்சாரம் மற்றும் போராளி மனப்பான்மையை கொண்டு வந்தனர். மேலும் யாமனாயா மக்கள் கலைக்கான பாதுகாவலர்களாக இருந்ததால் அவர்கள் பிற கலாச்சார மக்களுடன் எளிதில் கலந்து கொண்டனர். இருப்பினும் புதிய கள்ளர் கால வேளாண் மக்கள் வேளாண் அறிவும் நிலையான கிராம வாழ்க்கையையும் கொண்டு வந்தனர். இந்த ஒருங்கிணைவு கலவை கலாச்சாரங்களை உருவாக்கியது. இதனால் ஐரோப்பாவின் சமூக அமைப்புகள் வளர்ந்தன. யமனாயா மக்களின் குடியேற்றம் மெசோபொட்டேமியா மற்றும் சிந்து பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் வரலாற்றை அழித்துவிட்டது. யமனாயா மக்கள் உள்ளூர் மக்களுடன் கலந்து புதிய உள்ளூர் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை எழுதத் தொடங்கினர். யமனாயா மக்களின் கலாச்சாரம் ஒரு ஆண் முதன்மை சிந்தனை கொள்கை கொண்ட அமைப்பாகும் மற்றும் அவர்களின் எழுத்து பாணியும் அதே மாதிரியானது. அவர்கள் மெசொபொட்டேமியாவில் இருந்தபோது அவர்கள் சென்ட் அவெஸ்டாவின் நகலை செய்தனர் மற்றும் வேதங்களை எழுதினர். சென்ட் அவெஸ்டா மற்றும் வேதங்களில் மத மற்றும் தியாக சம்பந்தமான நிகழ்வுகள் ஒரே மாதிரியாக உள்ளன. இந்த இரண்டு நூல்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமை நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. சென்ட் அவெஸ்தாவில் தெய்வங்களை தானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளன மற்றும் அசுரர்கள் நல்லவர்கள் என்று கூறப்பட்டுள்ளன. ஆனால் வேதங்களில் தெய்வங்களை தெய்வங்கள் என்றும் அசுரர்களை தானவர்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது அவர்கள் உபனிஷத்கள் மற்றும் மனு ஸ்மிருதி போன்ற நூல்களை எழுதினர். அங்கு அவர்கள் புத்தகங்கள் மற்றும் மொழியின் மூலம் ஒன்றிணைந்தனர். அவர்களின் புத்தகங்கள் மற்றும் மொழி மற்றவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இந்திய அரசர்களுக்காக அரச புரோகித்தராக பணியாற்றினர், அரசர்களுக்கு மத ஆலோசனைகள் வழங்கினர் மற்றும் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் தெய்வங்களால் அனுப்பப்பட்டவை என்று கூறினர். அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த பகுதியின் அரசர்களை வழிபட்டனர் மற்றும் அந்த பகுதிகளில் குடியேற திட்டமிட்டனர். பழங்கால DNA சான்றுகள் யம்னாயா மக்களின் மரபணு தாக்கம் ஐரோப்பா, மெசோபொட்டாமியா மற்றும் இந்தியாவில் விரைவான மக்கள் மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது என்பதை காட்டுகின்றன. குறிப்பாக ஆண் Y குரோமோசோம் குறியீடுகளின் ஆதிக்கத்தின் மூலம். இது மொழியியல் வளர்ச்சியிலும் முக்கியமானது. புரோட்டோ இந்தோ யூரோப்பிய மொழி உள்ளூர் உரையாடல்களை பாதித்து அவற்றின் ஆதிக்கத்தை நிறுவியது. யம்னா கலாச்சாரத்தின் பாரம்பரியம் நவீன உலகில் நிலவியுள்ளது. மரபணு ஆய்வுகள் காட்டுகின்றன. நவீன ஐரோப்பியர்களில் சுமார் 52க்கு யம்னா முன்னோர்கள் உள்ளனர். மேலும் அவர்களின் மரபணு பங்களிப்பு தென் ஆசியாவிலும் முக்கியமானது. இந்தோ யூரோப்பிய மொழிகள் ஆங்கிலம், ஹிந்தி, ஸ்பானிஷ், சமஸ்கிருதம் யம்னா இடம்பெயர்ச்சியால் உருவானவை மற்றும் இவை மொழிகள் நவீன கலாச்சாரங்களை இணைக்கின்றன.